வெளிச்சம், தொடுதல், விடுதலை. விடுதலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதல்ல என்ன செய்றார்? இருள் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்துக்கு பெரிய அழைக்கிறார். வெளிச்சத்தை கண்டாரு. அல்லேலூயா. இனி அந்தகாரத்துல, இருள்ல, உலகத்துல, மாம்சத்துல இல்லாதபடி வெளிச்சத்தின் பிள்ளையாய், நீதியின் பிள்ளையாய் நம்மளை மாற்றுகிறது. ஆமென். இரண்டாவது, அவர் நம்மை தொடுகிறார், வார்த்தையினாலே தொடுகிறார். சோர்ந்து போகிறவரை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தொடுதலை செவி சாய்த்து அவன் எழும்பினான். எழும்பின நடக்கும், உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. எழும்பும் பொழுது, அவர் துதி செய்யும் பொழுது கட்டுகள் உடையது. அவர்கள் எழும்பும் பொழுது, நான் தான் சொல்லும்போது எல்லாம் விழுந்து கிடக்காங்க. அப்போ நாம் ஒரு மரம் கூட விழுந்த இடத்துல கிடக்கிறது இல்லை, அது கூட முளைச்சு எழும்புது. ஆனா நீ தூங்கி கொண்டு இருக்கிறது அவசியம் இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. நம்மளை தூங்கி கொண்டிருக்கிற நீ விழுத்து எழும்பு, தூக்கத்தை விட்டு எழும்பு. சோர்ந்து போயிருக்கிற நீ உன்னோட சோர்வை விட்டு எழும்பு. உன் கழுத்தில் உள்ள கட்டுகள் கலந்து போகிற, உன் கழுத்தில் உள்ள கட்டுகள் கலந்து எலும்பு சீயோனே, எலும்பு சீயோன் குமாரத்தையே நீ எலும்பு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. மரக்கால்ல வைக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது. தண்டில் மேல் வைக்கப்பட்ட விளக்கோ அந்த வீட்டு முழுவதுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தா முடியாது, நான் எழும்பணும். நான் எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நாம் எழும்பும் பொழுது சங்கிலிகள் எல்லாம் உடஞ்சு ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்து விடுதலை உண்டாகும். நில்லுங்கள், அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடும். நான் உட்கார்ந்துட்டே பிசாசை பார்த்துட்டே இருந்தாச்சுன்னா அவன் பம்பளத்துட்டே இருப்பான். எதிர்த்து நில். அல்லேலூயா. நாம் எழும்பும் போது எல்லா கட்டுகளும் உடையும். இங்கே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எப்பொழுது? 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள்.